ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகாத். குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி 2026 அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. நவ கிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு இடம்பெயர உள்ளார். கடகம் குரு பகவான் என்பதால் உச்ச வீடு என்பதால் இந்த பெயர்ச்சி பலருக்கும் ராஜயோகத்தை வழங்கப் போகிறது. அன்பிற்கினிய சிம்மராசி அன்பர்களே, மிக சிறந்த ஆண்டாகவே இந்த 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கி தொட்டதெல்லாம் துலங்கும் பொன்னான காலமாகவே இந்த 2026 அமையப்போகிறதுன்னு சொல்லலாம். குறிப்பாக குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் சண்டைகள் நீங்கி மனதில் ஒரு ஒற்றுமை பிறக்கும். வீட்டில் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். உறவினர்களின் மற்றும் நண்பர்களுடனான உறவு பலப்படும். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்லபடியாக முடியும். பொருளாதார நிலை மற்றும் மிக சிறப்பான முறையில் கண்டிப்பாக பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும். வருமானம் அதிகரிப்பதால் சேமிப்பும் உயரும். நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாக்கி தரும். புதிய முதலீடுகள் மூலம் நல்ல லாபத்தை காண்பீர்கள். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது சாதகமான நன்னேரமாகவே அமைகிறது. மேல் அதிகாரிகளின் பாராட்டும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி மனதில் உடலிலும் சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். குறிப்பாக மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் கனவு நனவாகும். இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் மேலும் நற்பலன்களை பெற வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடைகள் மற்றும் கொண்டகடலை தானம் செய்வது மிகவும் சிறந்த பலாபலன்களை தரும். நன்றி, வணக்கம்.